அது ஒண்ணும் இல்ல, வெயில் ரொம்ப ஓவரா இருக்குல்ல, சூரியன் அப்படியே சுட்டு எரிச்சது இல்ல, அதுல கொஞ்சம் வேர்த்துருச்சு. ப்ரோ இருட்டாகி ரொம்ப நேரம் ஆச்சு. அது ஒண்ணும் இல்ல மீனாட்சி, கால்ல இருந்து வெயில் அடிச்சது இல்ல, அதுல பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. மதினி இங்கேயே குளிச்சிருன்னு சொல்லி தண்ணி கூட்டிட்டு போறாங்க, அதை அப்படியே நாங்க கேட்ச் பிடிச்சிட்டோம்ல. சில நாள் சாப்பிடாம கூட காலேஜுக்கு வந்திருக்கோம். அது தெரிஞ்சா அண்ணன் ரொம்ப திட்டுவாரு. எங்களுக்கு மட்டும் இல்லக்கா, நிறைய பேருக்கு ஃபீஸ், புக்கு, மெடிக்கல் ஹெல்ப்னு நிறைய பண்ணிருக்காரு. வெளியே நல்லா காத்து மீனாட்சி. அது ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துல ட்ரெஸ் காஞ்சிரும். போதும் நிறுத்துறியா? ப்ரோ இனிமே உனக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆல் தி பெஸ்ட். இப்படி ஒரு அவமானம் உனக்கு தேவையா? இப்ப வாச்சு சொல்லு, அந்த பணத்தை என்ன பண்ண? 5 லட்சம் ரூபாய் என்ன பண்ண? அது என்ன கோடி ரூபாயா? ஜஸ்ட் 5 lakhs தானே. இட்ஸ் a small money. 5 லட்சம் ரூபாய் உனக்கு சின்ன பணமா? எதுக்காக எடுத்த? டீ, காஃபி, பஜ்ஜி, வடை, ஜில்லுன்னு ஜிகர்தண்டா அப்படின்னு சும்மா ஜாலியா செலவு பண்ணிட்டோம்ல. 5 லட்சம் ரூபாயும் சாப்பிட்டே செலவு பண்ணிட்ட. மீனாட்சி, நம்ம மதுரை சாப்பாட்டுக்கு பேர் போன ஊர்ல, கையில காசு இருந்தா சும்மா எம்பிட்டு வேணாலும் சாப்பிடலாம்ல. உனக்கு லைஃப்ல சீரியஸ்னஸே இருக்காதா? இந்த அளவுக்கு உன்னை அவமானப்படுத்துறாங்கல்ல, ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிற? அதான் சொன்னல, செலவு பண்ணிட்டேன்னு. நீ ஓ செலவுக்காக எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நீயா டிசைட் பண்ணிட்டா எப்படி? யாரு என் செலவுக்கு தான் எடுத்தேன். அப்பத்தா கிட்ட எனக்கு செலவுக்கு வேணும் 5 லட்சம் வேணும் குடுன்னு கேட்டா கொடுக்குமா? அதுக்கு திருடுவியா நீ? கிடைக்காததை நாமே எடுத்துக்கணும்னு ஒரு பெரிய அறிஞர் சொல்லியிருக்காரு. அவரு பேரு கூட. ஏய், தேவையில்லாம பேசாத, உண்மையை மட்டும் சொல்லு. எதுக்காக அந்த பணத்தை எடுத்த? அதான் சொல்லிட்டேனே, சும்மா ஜாலியா செலவு பண்ணிட்டோம்ல. வேணாம் ஜீவா, நாளுக்கு நாள் அவமானம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒண்ணு மட்டும் இல்ல, என்னையும் அசிங்கப்படுத்துறாங்க. பாட்டி என்கிட்ட கேள்வி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியல. நானும் உன் கூட சேர்ந்து அந்த பணத்தை எடுத்துட்டேன்னு பேசுறாங்க. அதான் நீ இல்லைன்னு சொல்லிட்டல்ல, நீ ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். எனக்காக நீ பேச வேணாம், முதல்ல உனக்காக நீ பேசு. யாருக்கோ ஹெல்ப் பண்ணதா அந்த பணத்தை எடுத்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு என்ன பண்ண அத முதல்ல சொல்லு ஜீவா. நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணல, நானே எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன். என் செலவுக்கு எடுத்துக்கிட்டேன் மீனாட்சி. நல்லது பண்ணியோ கெட்டது பண்ணியோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லி தொலை. நான் என்ன பண்ணிருந்தாலும் பரவாயில்லன்னு நீயே சொல்லிட்டல, அப்புறம் நான் அதை விடுவியா? வார்த்தையை மாத்தி திருப்பாத. அந்த பணத்தை என்ன பண்ண? நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதிலா தான் ஜாலியா செலவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். ஏய் மீனாட்சி, மீனாட்சி! ஐயோ மீனாட்சி, என்னம்மா என்ன பண்ற? நான் வீட்டை விட்டு போறேன் அத்தை. மீனாட்சி என்னம்மா சொல்ற? மீனாட்சி, அவசரப்பட்டு தயவு செஞ்சு வீட்டை விட்டு எல்லாம் போயிடாத மீனாட்சி. இப்போ நீ வீட்டை விட்டு போறேன்னு முடிவெடுக்கிறது சரியா இருக்காது. இதுக்கு மேல எப்படி என்ன பொறுமையா இருக்கிறது? எவ்வளவுதான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இங்கேயே இருக்க முடியும்?